ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா ஏயுடி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ வந்து நீட்டாக நம்மளையே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட்டுக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு முன்னாடி, சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து இப்படி ஷேர் பண்ணியிருந்தோம். இதுதான் நம்மளுடைய போஸ்டிங் ஸ்டைலு. இப்போ வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் வந்து இந்த ட்ரேடு வந்து வின் ஆயிருக்கு அப்படின்றத நீட்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா ஏயுடி சிஏடியில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டு வந்து நமக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து முக்கியம், சரிங்களா? இது மட்டும் ஏன் சார் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் அந்த கொஸ்டினுக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஜோன், சரிங்களா? கன்சாலிடேஷன் ஜோனுக்கு மேலேயும் லிக்விடிட்டி, கீழே லிக்விடிட்டி, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், சரிங்களா? இந்த ஒரு ஆர்டர் பிளாக் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனதுக்கு காரணம் இங்கே ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டு ஒரு ஓபியை டேப் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் பவர் அதிகம், சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். பவர் வந்து இந்த இதுக்கு வந்து அதிகம், சரிங்களா? இப்போ வந்து ஆர்டர் பிளாக்குக்கு கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகுது. ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கில் நமக்கு இங்கேயே ஒரு டேப் அடிக்குது. பட் அதில் வந்து அந்தளவு ரியாக்ஷன் நமக்கு வந்து வரல, சரிங்களா? ரியாக்ஷன் வராததுனால அந்த ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து ஃபெயில் ஆகுது. செகண்ட் ஆர்டர் பிளாக்கில் தான் மார்க்கெட் வந்து இதாகுது. செகண்ட் ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணோன்னா மார்க்கெட் என்ன பண்ணுது, விக்கு வந்து வெளியில் விடுது, சரிங்களா? இந்த இடத்துல தான் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் டவுட் கேட்டார், சார் என்ன சார் ஆர்டர் பிளாக் விட்டு வெளியே போயிடுச்சு ஆனால் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. சிம்பிளான ஒரு விஷயம், டேரெக்டாக வந்து ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை வந்து மாற்றுங்க. இங்கே இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா தாராளமாக நீங்கள் வந்து என்ட்ரி போட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க, இல்லைங்களா? ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. அதுதான் வந்து உண்மை, சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து இதுனா இங்கே தான் நமக்கு சிஹெச் பாயிண்ட்டு, இது தாண்டுது அப்படின்னா இங்கே சிஹெச் பாயிண்ட்டு. இப்போ ப்ரெசென்ட்டில் இங்கே தான் சிஹெச் பாயிண்ட்டு, சரிங்களா? எங்கே நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா தான் நமக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும், சரிங்களா? மார்க்கெட் உடச்சிட்டு மேலே போகுது. மேலே போனோன்னே இப்போ வந்து என்ன வந்து ப்ரெசென்ட்டில் மார்க்கெட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஆர்டர் பிளாக்கில் மேலே ஏன் வந்து மார்க்கெட் போகுது, மேலே போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஹையில் இருக்கிற லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் வந்து எடுக்குது, சரிங்களா? இது வந்து ஒரு ஹை இதுன்னு சொல்லலாம், சரிங்களா? லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா வந்து பூஸ்ட் ஆகும், சரிங்களா? ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா நமக்கு ஹை லோவில் தான் வந்து லிக்விடிட்டி சிட்டிங் எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும், சரிங்களா? ஒரு ஹை லோ இருக்குது அப்படின்னா அதில் தான் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கும், சரிங்களா? இங்கே நம்ம எடுக்கிற இதை விட இங்கே எடுக்கிற அந்த என்ட்ரிஸ் வந்து நல்லாவே பவராக இருக்கும், நல்லா பர்ஃபார்மும் பண்ணும், சரிங்களா? இப்போ வந்து அதை பார்க்கலாம். இது வந்து லிக்விடிட்டி எடுத்துருச்சு, சரிங்களா? லிக்விடிட்டி இந்த இடத்துல எடுத்துருச்சு. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? இப்போ மறுபடியும் இந்த பண்ணிடுச்சு. இந்த இடத்துல தான் கொஞ்சம் வந்து நம்ம மைன்யூட்டாக வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹையை வந்து எடுத்துருச்சு. இப்போ நமக்கு சிஹெச் பாயிண்ட் அப்படின்றது இதுதான், சரிங்களா? சிஹெச் பாயிண்ட் வந்து நமக்கு இதுதான், ஓகேங்களா? சிஹெச் டவுன் சைடு, சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். இங்கே நமக்கு சிஹெச் மார்க்கெட் பண்ணிடுச்சு, சரிங்களா? மார்க்கெட் வந்து பண்ணிடுச்சு. இல்லை சார் எனக்கு வந்து இது கொஞ்சம் இம்பல்ஸாக இல்லை அப்படின்றவங்க ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து இம்பல்ஸாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. இப்போ வந்து உங்களுக்கு இம்பல்ஸ் மூவ்மெண்ட் வந்து வந்துருச்சுங்களா? ஸோ வந்து இங்கே எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு இம்பல்ஸ் மூவ் வந்து இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட், சரிங்களா? எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த என்ட்ரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு இம்பல்ஸாக இருக்குது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட் அண்டு இது வந்து இருக்காது, சரிங்களா? இங்கே என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட். இது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இப்போ ட்ரெண்டு கூட இணக்கமாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ட்ரெண்டு கூட போகிறப்ப நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற இது வரைக்கும் டார்கெட், சரிங்களா? ஒரு 1:10 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் வந்து வரும், சரிங்களா? இதை வந்து நான் எப்படி பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரக்சர் போட்டு இந்த வீக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு, சரிங்களா?
சப்ஸ்ட்ரக்சர் போட்டு நம்ம வந்து எடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஃபுல் டார்கெட் வந்து போயிடுச்சா சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஃபுல் டார்கெட் இப்போ வரைக்கும் கொஞ்சம் அந்த பாயிண்டில் தான் நின்றுட்டுருக்கு. இப்போ காட்டுறேன். இது எல்லாமே இந்த வீக் நம்ம கொடுத்தது, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வார சார்ட்டில் வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ வரைக்கும் வந்து இது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1:, இப்போ வரைக்கும் ப்ரெசென்ட்டில் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1:6 வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? இங்கேயே பார்த்திங்கன்னா இது வந்து டார்கெட் 1, இங்கேயே வந்து டார்கெட் 1, 2 அப்படின்லாம் அடிச்சிருவோம். இங்கேயே வந்து பிரேக் ஈவன்லாம் நமக்கு வந்து ஆகிடும். சரிங்களா? பிரேக் ஈவன் எடுத்துகிட்டு பார்ஷியலாக நம்ம எடுக்கிறதில்ல, இங்கேயே வந்து புக் ஆகிடும். ஸோ வந்து ஒரு 1:3 தான் நம்ம எப்போவுமே வந்து ஒரு பிகினஸ்க்கு வந்து கொடுக்குறது. 1:3னா உங்களுக்கு இங்கேயே வந்து ட்ரேடு ஓவர். சரிங்களா? இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு 1:6 அவங்களுக்கும் இங்கே ஓவர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோ ட்ரெண்டு ஆடுறவங்க இல்லை வந்து நல்லா என்னால் வந்து ஹோல்டிங் போட முடியும் அப்படின்றவங்க தான் இங்கெல்லாம் நம்ம ஹோல்டிங் வந்து வச்சுருக்கோம். இங்கேயே சார் வந்து பிஓஎஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் ஒரு சிகிச்சை மார்க்கெட் கொடுத்துருச்சு. இங்கே அடித்து மேலே ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் அந்த பார்ஷியலாக எடுக்கிறது அந்த ஒரு டெசிஷனை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் புரியாது. நான் இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.